பிக் பாஸ் இன்றைய நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் வந்து கமலஹாசன் கூட்டு குடும்பம் இதோட பெருமையை வந்து சொன்னார். நம்ம மனசுக்குள்ளே ஈரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னார். தமிழகத்தில் பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை மென்ஷன் பண்ணி அந்த வார்த்தையை வந்து அவர் தெரிவித்தார். அதுக்கடுத்து வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடு வந்து காட்டினாங்க. வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து பழைய கண்டஸ்டன்ட்லேருந்து ஒருத்தரும் புதிய கண்டஸ்டன்ட்லேருந்து ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க. அதாவது அடுத்த வார நாமினேஷனுக்கு அதில் பிந்துவும் வையாபுரியும் வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதுக்கடுத்து கமலஹாசன் வந்து ஒவ்வொருத்தவர்கிட்டையும் வந்து சின்ன இன்ட்ராக்ட் பண்ணார். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெயிக்கணுங்கிற மோட்டிவேஷனோடு தான் இருக்கணும், இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, அப்படி நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க இப்போ எந்திரிச்சு வந்துடலாம், கதவு திறந்துருக்கு அப்படின்னாரு. யாருமே வந்து எந்திரிச்சு சொல்ல, நாங்கள் வந்து டஃப் ஃபைட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே அமர்ந்திருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி வருகை குறித்து இதெல்லாம் பேசிட்டு வர்றப்ப சுஜா ஒரு இடத்துல வந்து உடஞ்சாங்க. எந்த இடம் அப்படின்னா வந்து ஸ்நேகனோட அப்பா வந்துட்டு போனது வந்து அவங்க பேசுகிறப்ப தன்னை அறியாமல் அவங்க எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வந்து சுஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா இந்த சமூகம் அந்த குழந்தைய வந்து என்னென்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறது வந்து சாதாரண வழி இல்லை. அது வந்து வளரும்போது பார்க்குறவன்லாம் வந்து உன் அப்பன் ஓடி போயிட்டானமே இந்த வார்த்தைகளை எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அடிமனசில் அவங்களுக்கு அவ்வளவு அழுத்தமாக வலியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக சுலபமாக புரிந்து கொள்ளும் ஒரு வழி அல்ல. அது அவங்க சொல்கிறாங்க, அதாவது அப்பா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சும்மா பேருக்கு வாங்க நான் சோறு போடுறேன் அப்படிங்கிறாங்க. அது சாதாரண வார்த்தை இல்லை, அது வழிகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. அதை வந்து நடிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல. நிறையா குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க, அதுக்கெலாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது அவங்களோட லைஃப், அவங்க வந்து பதில் சொல்லிக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க இன்னைக்கு உடஞ்சது வந்து 1000 அர்த்தங்கள் இருக்குது. அப்பா அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாதப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட 32 வயது ஆகுது. அந்த 32 வயதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வரன் திருமணம் பண்ணணுன்ட்டு எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருப்பாங்க. இந்த அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை எத்தனை கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஆழமாக இருக்குது, காயப்படுத்தி இருக்குது. இந்த வழியை கமலஹாசன் உணர்ந்தனால தான் அவரே கண்கலங்கினாரு. மேலும் உங்கள் அப்பா 2-3 மாதத்தில் வந்துருவார், வரலைன்னா உங்கள் வீட்டில் நான் வந்து சாப்பிட்றேன், அப்பா ஸ்தானத்தில் நான் வந்து உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே உடஞ்சி அழுதாங்க. அது வரைக்கும் வந்து கண்ணா கலங்கினாங்க. கமலஹாசன் இந்த வார்த்தையை சொன்னதும் ரொம்ப உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கமலஹாசன் அவங்களோட வலியை உணர்ந்தாரு அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது. அவங்க வந்து எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னது வந்து உடஞ்சி ஃபீல் பண்ணுறது ஸ்நேகனோட அப்பா கிட்ட. அதுக்கடுத்து வையாபுரி கிட்ட வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு. மற்ற கண்டஸ்டண்ட்டை வந்து எனக்கு அப்பா இல்லைன்ட்டு சும்மா சொல்லிக்கிட்டே அவங்க தெரியலை. அது யதார்த்தமாக வந்து பேசும்போது அதை வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே ஃபீல் பண்ணி சொன்னது 2 இடம் தான். ஸ்நேகன் அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க வந்து உடஞ்சது. நம்ம அப்பா வந்து இந்த வயதில் தேடி வர்றாரு, நம்மளை வந்து ஒரு அப்பா அப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம லைஃப்பில் இவ்வளவு வழிகளுக்கு காரணம் அதான, பேருக்கு அந்தாலும் இருந்தால் கூட பிரச்சனைகள் இருக்காதே அப்படிங்கிற மாதிரி. அது அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களோட அந்த வழிகள் வந்து மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வழிகள் அல்ல. அதை நடிப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை நடிப்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது உண்மை. அந்த வழி வந்து ரொம்ப கொடுமையான வழி. இது மட்டும் தான் இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் எமோஷ்னல் பார்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மாதிரி வந்து வச்சு முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சுஜாவர்ணி தான் வெளியே போயிருக்காங்க, திரும்ப அவங்க கெஸ்ட்டாக உள்ளே போயிருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள் எல்லாமே வந்து பரவிட்டுருக்கு. இந்த தகவல் உண்மையாக என்ன அப்படிங்கிறது வந்து நாளைக்கு நம்ம எபிசோட் பார்க்குறப்ப தான் தெரியும். மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.